குட் மார்னிங் யாமி ஹோம். இன்னைக்கு ஒரு ரெசிப்பியில் என்ன பார்க்குறோன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அது பாயில் பண்ணதுக்கப்புறமா தோலை எடுத்துகிட்டு அது குட்டி குட்டி க்யூபாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் க்யூப் மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை தாளித்ததுக்கப்புறமா அதில் இந்த வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நான் தட்டி தான் போடுறேன். கொஞ்சம் நிறையாவே பூண்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு போட்டால் கேஸ்ட்ரிக் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ பூண்டை நல்லா கொஞ்சம் நிறையாவே போட்டு தட்டி எடுத்ததுக்கப்புறமா அது கூட பச்சை பட்டாணியை கொஞ்சம் நேரம் அதாவது கொஞ்சம் நேரம் போட்டு வதக்குங்க. ஏன்னா அது ராவாக இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு காரம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து ஒரு மூடி போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடைசியாக கொத்தமல்லி போட்டு அதுக்கு நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா நல்லா டேஸ்டியான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாய்.